இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு அரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? கடல் கண்ணி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? Hey guys, welcome back to guys. இந்த வீடியோல அறிவாளிகள் செஞ்ச சில அட்டகாசமான செயல்களை பார்ப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டயலாக் பேச விடுறீங்களா எங்கனா? ஓய் பபுட்டி. யாரை பார்த்து பம்புட்டிங்க? ஓ இவ அந்த விஜய் டிவில இருக்கு. 3 நாளா சேர்த்து வச்சு ஆசாசியா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம்னு வந்தா. பண்ணுவாங்க. ஜனவரில சாக்லேட் வர ஏன்டா புருஷா இந்த சமயத்துக்கு எடுத்துட்டு வரேன்னு வாங்க போனா. அம்மா இருப்பாங்க. அவர் முகத்தை 3 செகண்டுக்கு மேல பார்க்க முடியல. ஏய் மேகனஸ்ல போடுங்க. கேட்டு சாப்பிடணும் சார். லபக்கட்ட எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கனா மேக்கப்பா. போறிய கம்முன்னு போக வேண்டியதானே. அண்ணன் தான் உங்களை கடைசி காலத்துல பாத்துக்கணும். அண்ணனுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியலையா? பர்த்டே செலிப்ரேஷன் அப்ப கேக் விட்டு வந்தா வேணாம் அண்ண வேண்டியது. அப்புறம் சந்தல தூக்கி போய் வச்சுக்கினேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு மேக்கப் குச்செல்லாம் கையில கொடுக்குறீங்க? கொஞ்சம் பேக்கி தான் போல. அது ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களும் குத்துட்டு பட்னியா கிடக்குறாங்கன்னு நினைச்சேன். அவன் ஸ்டெம்பு மாத்தி அடிச்சது கூட பிரச்சனை கிடையாது. பால மாத்தி அடிச்சிருக்கிறாரு. ஐயோ கல்ல கொண்டு பெட்ஷீட்டுக்குள்ள புள்ள என்ன பண்றான்ட்டு அம்மா புந்து பார்த்தா மகளே லவ் ஸ்பெல்லிங் தப்பா அனுப்புறீங்க பாருங்க. அது மனசு உடைஞ்சு வந்த சாதா காதல் கிடையாது, பானை உடைஞ்சு வந்த பார்சல் காதல். அங்க பின்னாடி இருக்க கிஃப்டியே தூக்கி மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து அதே திருப்பி புடிக்கணும் வந்துட்டாரு. அட பாவி. ஏண்டா அவரை கட்ட விட்டுருந்தாலே கட்டி இருப்பாருங்க. இப்படி கட்டு அப்படி கட்டு கழுத்து திருப்பிட்டாங்க. அப்படியே ஆர்கேவ போட்டுரு. ஆர்கேவ ரெடியா இருக்கு. போயிட்டாங்க. சரி தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா கப்ப தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி எதுவுமே வேணாம். செருப்பு பின்னாடி இருக்கிற பொருளை எடுக்க சொல்லிட்டு இங்க இருக்கிற டப்பா டப்பாவை தூக்க. அந்த டயரால வந்த காதலால டயரை வச்ச கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாண மாப்பிள்ளை என்னைய கூட்டு கல்யாண வீட்டுக்கு சொந்தமா அந்த பொண்ணு யார அப்பா கிட்ட மாட்டி கொடுத்துருவாங்கிறாரு. சாப்பிடும்போது மண்டையில இருக்கிற முடி சாப்பாட்டுல உழ புருஷனால பொறுத்துக்க முடியல. ஷூ வைக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன சார் காதல வேண்டி கிடக்குது? இல்ல அம்மா ஜன்னல நம்பி பக்கத்துல வந்து உட்கார்ந்தது ஒரு குத்தமா? அவர் கையில இருந்த தட்டை யாரோ ஒருத்தவங்க தெரியாம எடுத்துட்டு போயிட்டாங்க. அது இவருக்கு தெரியவே தெரியல. ஓர கண்ணால இவரு பார்க்கவும் இல்ல. இப்ப தட்டு காணாம போனது அப்படியே ஷாக்கிங்கோட பாருங்க. சாண்டா வேஷம் போட்டு வந்துட்டு சாண்டா கிளாஸ் மாதிரி ஆட சொன்னாங்க பாருங்க சார். பைத்தியங்களா என்னட்ட குதி குதிக்குதுங்களா? சும்மா ஆரம்ப பிடிச்சி அழுத்தினே வர அவர் அப்படியே முன்னாடி விட்டுட்டு இவரு பின்னாடி வந்து ஹார்ன் அடிக்கிறாரா? வந்தவங்க பார்த்தவங்க நின்னவங்கன்னு எல்லாருமே ஆடும்போது உள்ள இருக்கிற அவரு ஆடக்கூடாதாங்க. ஐயோ ஜெயிலுக்குள்ள இருந்து ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரியா? தம்பி காந்தாரா எஃபெக்ட் தன்னோட காந்த குரல்ல கொடுக்க பார்த்தாரு. என்ன ஒரு கற்பனை திறமை. வாய் மாதிரி இருக்கு. வேலை தெரியல ஆனா மேனேஜர் உங்களையே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி சமாளிப்பீங்க? அவருக்கு அமரன் படம் வர்கீஸ் வந்து ட்ரைனிங் கொடுப்பாருன்னு நினைச்சு போனாரு. யார் தெரியுமில்ல? வர்கீஸ். அதாலே வர்கீஸ். படுக்கலான்ட்டு போனா சாமி இருக்க பக்கம் கால் நீட்டி படுக்க கூடாதுங்க. நாலா பக்கம் சாமி இருந்தா நீங்க படுக்காது. எனக்கு அந்த டவுட் இருக்கு. உட்கார்ந்துக்க வேண்டியது. ராத்திரி 2:30 மணிக்கு டீ போலான்ட்டு போயிருப்பாரு போல. பேய் கத்துற சத்தம் கேட்க ரெண்டு கிளாஸ் ஜெயிக்கும். ஸ்மூத்தா இருக்குமா? எத்தனை கிலோ வாங்குனீங்க?
அப்படி வைஃபை உட்கார வச்சு நகை போட்டு எடுத்தோடனே வைஃபுக்கு அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே. ரொம்ப ஜாலியான சாமியா இருப்பார் போலீங்களா அவரு. எடுத்து வைங்க, அவங்க நல்லா இருந்தா உங்களுக்கு சாப்பாடு. எவ்வளவு ஒரு அழகான டைலாக சொல்ல வந்தா. மம்டி கெடவர கொல்றி இல்ல, என் பேரு இந்து ரபேகா வரக்கு. கட்டும் போது அழகா பிரிச்சு பிரிச்சு காட்டினார், திறக்கும் போது பெரிய தேங்காய் கடை வியாபாரி போல. அதான் வந்தவங்க எல்லாரையும் தேங்காய் உள்ளே உட்கார வச்சு சாப்பிட வச்சிருக்கேன். இதுக்கு மேல பெரிய போன்ல யாராலையும் பேச முடியாது. கேக்குதாமா? சரியா கேக்கல, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுப்பா. போகுது. இப்படி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே வராது. தங்க செயின் கிடைச்சிக்குது கீழே இருந்து. பசங்க எல்லாரும் சேர்ந்து இங்க மியூசிக் வைப்னு ஜாலியா இருந்தா அங்க ஒருத்தர் பாருங்க. ஓ லவ்ஸா? வைஃபுக்கு விக்கல் எடுக்குதுன்னு தெரிஞ்சோனே ஹஸ்பண்டால பொறுக்க முடியல. ட்ரீட்மெண்ட் வேணுமா? அவங்களோட எக்ஸ் கல்யாணத்துக்கு போயிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர. பாப்பா நான் சாகும்போது கூட உன் பொண்டாட்டியா தாண்டா சாவேன். ஃபாதர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். வெயிட் பண்ணுப்பா தம்பி. நான் கூட புதுசா வச்ச கேமராவை கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னு நினைச்சேன். சும்மல் போடுறாங்க. சொன்னா கூட போன் நோண்டினே போறாரே. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவரோ. எத்தனை பேர் சொன்னாலும் இந்த வழியில தான் போகணும் போயினுக்குறாங்க அந்த அம்மா. நீங்க எந்த சந்தில எந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பாப்பீங்கன்னு அவருக்கு தெரியாதா? சாமி கும்பிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி வந்தா அப்புறம் தடு தூக்கி போட்டு ஓடாம. அச்சனு தும்பி எடுத்துட்டு போன ஸ்ப்ரேயர்ல ஸ்ப்ரே அடிக்க. கடைசி பெஞ்ச் கெட் அவுட்னு வாத்தியார் கோவமா சொல்ல. நீங்க தானே சார் சொன்னீங்க லாஸ்ட் பெஞ்ச் கெட் அவுட்னு. அதான் வெளிய போயிடுச்சு. 6 வரைக்கும் போயம் எழுத சொல்லிருக்காங்க. கரெக்டா தானே எழுதிருக்காங்க. அடப்பாவி. தம்பி பக்காவா பார்த்து பண்ணனும்னா ஓகே இங்க வாங்க. போட்டோ வச்சிட்டீங்களா? அந்த போட்டோ எப்படி ஜூம் பண்ணனும் காமிங்க. அங்க ஒரு பொண்ணு நிக்குதுன்னு தெரிஞ்சோனே டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. பாட்டியா இருக்குமா? ஐயோ கிளாஸ் ரூம்ல தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு புது விதமான தண்டனை. சமைக்கிறவங்க சாப்பிடுறவங்க 2 பேருமே போன் நோண்டா அப்புறம் மாவை தான் தின்னணும். கன்னத்துல சாப்பாடு ஓட்டி இருக்குது தொடங்கன்னு காமிச்சா முத்தம் கேக்குறாரு. அவர் பிட் அடிச்சு மாட்டிக்கினாருன்னு தெரிஞ்சவனே ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்க. உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேன்டா நம்ம நட்புக்காக தான். மீன் திருப்பதில மட்டும் அவருக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்தோம். இது அருமையான பாடல் ஒண்ணு பாடிட்டு போறாங்க, கேளுங்க. என்னது நீங்க லேடிஸ் கூட நடந்துக்கிற மாதிரி ஜென்ஸ் கிட்ட எல்லாம் பழக மாட்டேங்கிறீங்களே. என்ன ஓடுறீங்க? 400 பேரை தவிர வேற யாரும் பார்க்கல. ஆளக்கூடாது. நான் கடையோட சட்டை குவாலிட்டியை காட்டணும்னு நினைச்சாரு. 2 பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சலிச்சது கிடையாது. கீழே விழுந்த பர்ஸை எடுக்கும் போது அப்படி காதல் ஆலமரம் மாதிரி வளர. எதுக்கு கார் ஆட்டுறன்னு கேட்டா ஆடி காராமா? ஆடி கார்ல. ஐயோ போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கடைக்கு வெளியே ஸ்டார் கோலம் போட்டு விளாடா. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு ஊருக்கு ஒண்ணு கூடிருச்சு. சூனியா வச்சு விட்டாங்க. பப்ளிக்ல இப்படி அப்பட்டமா ஒத்துக்கிறீங்க எல்லாத்தையும். My mistake no. Supervisor mistake. I regular duty. காதலிக்கு வித்தியாசமா கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மோதிரத்தை ஐஸ்கிரீம்ல வச்சு கொடுக்க. அது ஐஸ்கிரீம் கடைக்காரர் கொடுத்துக்கிறாரு நினைச்சு அவரு கூட போயிட்டாங்க. வண்டியில பெட்ரோல் இல்ல, பிரச்சனை இல்ல, பெட்ரோல் பங்க்ல போட வேண்டியதானே. எங்க வந்து நின்னு இருக்குது? எக்ஸ்கியூஸ் மீ, என்கிட்ட ஜிபேல 100 ரூபா இருக்குது, எனக்கு கேஷா தேவைப்படுதுங்க, கொஞ்சம் கொடுக்க முடியுங்களா? என் போன் நம்பரை வாங்குறதுக்கு இப்படி ஒரு பிளானா? முடியாதுங்க.
டயர் மேல ஏத்த எலுமிச்சை பழம் கிடைக்கல, அதான் லெமன் ஜூஸ் வாங்கிட்டு. இவ்வளவு பளீர்னு வெளிச்சம் வரதுக்கான காரணம் இதுதானுங்களோ? ஏன் இப்படி வெளிச்சமா இருக்கு? அந்த பையன் பண்ண பிராங்க விடுங்க, அவன் சிரிச்ச சிரிப்பை பாத்தீங்களா? யாருங்க இவரு வழி விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜேசிபில வந்து இடம் பிடிக்கிறாரு. ஏன் சைடுல நிக்கிறாரா? உள்ள அருமையான வண்டி, கொண்டுட்டாருப்பா. முன்னாடி போதா பின்னாடி போதான்னு தான் தெரியல. அட பாவி, ஆபத்ராஜ் என்னடா பண்ணிட்டு இருக்க? வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா. அதாச்சு எல்லா இதுவும் மிக்ஸ் ஆகி வர்றது பயங்கர காமெடியா இருந்துச்சு. ஒண்ணு ஆமா, நல்லா பேசுறதுமே காமெடியா தான் இருந்துச்சு. அந்த வீடியோஸும் அது செமையா இருந்தது. கீர்த்தி சிரிக்கிற மாதிரி ஒரு பிக் இருந்தது. அந்த ஷூவும் அதே மாதிரி சிரிக்கிற மாதிரியே இருந்தது பாக்குறதுக்கு. ஆமா, எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த இது. டக்குன்னு போயிடுச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்